பேச்சினுடைய தொடக்கத்தில் இன்றைய நாளுக்கான ஒரு கவிதையோடு தொடங்கலாம் என்று இருக்கிறேன். முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த கவிதை ஒரு கொக்கை பற்றியது மட்டுமே. நீங்கள் யாரையாவது எதையாவது அதோடு பொருத்தி பார்த்தால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. கவிதையை வாசிக்கிறேன். நீரில் தெரிந்த பிம்பத்தில் வானத்தை தொட்டுவிட்ட ஆனந்தத்தில், வானத்துக்கு போல தண்ணியில் இருக்கிற வானத்தை தொட்டுருச்சு. நீரில் தெரிந்த பிம்பத்தில் வானத்தை தொட்டுவிட்ட ஆனந்தத்தில் குளத்தில் ஒய்யாரமாக நிற்கிறது கொக்கு அப்படின்னு அந்த கவிதை முடியும். இந்த கவிதை எழுதினவர் பேகம்பூர் ஷபு. ஏன் இன்னைக்கு இந்த கவிதை அப்படிங்கிறதும் இதை யார் எனக்கு சொன்னாருங்கிறதும் எங்களுக்குள் கமுக்கமாக இருந்துவிட்டு போகட்டும் அப்படிங்கிற அளவுல இன்றைக்கான நிகழ்வு குறித்து தமிழ்ச்செல்வன் தோழர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் அறிவொளி இயக்கத்தின் பயணத்துக்கு பின்பாக அடிக்கடி அவர் சொல்லக்கூடியது, நாங்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக சென்றோம், ஆனால் நடந்ததெனவோ மக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இதுவும் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கும் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. நாம கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சது ஒன்று, அவங்க கற்றுக் கொடுத்தது ஒன்று. அப்போ ஒரு படைப்பாளனுடைய பணி, சமூகம் மக்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை உள்வாங்கி அப்படியே பிரதிபலிப்பதா ஒரு கேள்வி. இந்த இடத்துலதான் படைப்பாளி என்னவாக பணி செய்கிறான்னா, ஒரு பில்டராய சமூகத்தினுடைய ஒரு வடிகட்டியா மாறி இந்த சமூகமும் மக்களும் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கற்றுக் கொடுப்பதை சரியது தவறுது என்று பிரித்து சரியானதை தன் படைப்பின் வழியாக மீண்டும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வேலையை செய்பவன் படைப்பாளன். அதை தமிழ்ச்செல்வன் செய்கிறான். அதனாலதான் இந்த பேனரை நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனை பேருக்கு தெரியுது தெரியல, அந்த வார்த்தையை அவருடைய வார்த்தையவே எடுத்து எழுதணும். யாருக்கு எழுதுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் நம் படைப்பையும் மொழிநடையையும் உருவாக்குகிறது. இப்போ இந்த சமூகத்தில் இருந்து கற்றுக் கொடுத்து நாம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிற நிலை அப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன் அவருடைய படைப்பில் இருந்து. ஏன்னா அவருடைய படைப்பை பற்றி ஜீவா தோழர் நிறைய சொன்னாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அது குறிப்பாக கடவுள்களை பற்றி பேசுகிற போது தெய்வமே சாட்சி அப்படிங்கிற ஒரு நூல் ஐயா கூட அது சுட்டி காட்டி பேசினார். அதிலிருந்து ஒரே ஒரு சின்ன கதை அல்லது சம்பவம். எதுக்கு சொல்றேன்னா, சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்ததை ஒரு படைப்பாளன் எப்படி அதற்கு திருப்பி கொடுக்கிறாங்கிறதுக்கான ஒரு உதாரணம். விருதுநகர் மாவட்டம் பக்கத்துல இன்னொன்னு சொல்லணும். தோழர் கரிசல் நிலத்திற்கு யுவஸ்கே தனவாலையா சொன்னார், நிலத்திற்கே விருதுகள் எல்லாம் போகிறது. ஒருவேளை விருதுநகர் பக்கத்தில் இருப்பதா என்று கூட இருக்கலாம் நினைக்கிறேன். நம்ம ஊர் பேரையும் வேணா ஒரு மாற்றி வச்சுக்கலாம். அப்படியான விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சுழி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். நாட்டார் தெய்வங்கள் உருவானது எப்படி அப்படிங்கிறதா அந்த புத்தகம். அந்த தெய்வங்கள் உருவானது எப்படி மக்கள் நமக்கு கதைகள் சொல்றாங்க. அதுல ஒரு கதை, ஒரு தம்பதி அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க அந்த ஊர்ல இருந்து குழந்தை பேர் வேண்டி ராமேஸ்வரம் வரைக்கும் போறாங்க. அன்னைக்கு பஸ் வசதியெல்லாம் இல்லை, நடந்துதான் போகணும். விருதுநகர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகணும்னா நடுவுல சில பல காடுகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி போகணும். அப்படி அந்த 2 பேரும் கணவன் மனைவி நடந்து போகிற போது ஒரு காட்டு வழியில இந்த கணவனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்துச்சு. அதனால நடக்கவே முடியல, அடுத்த எடுத்து வைக்க முடியல. ஒரு மாதிரி சோர்வா உட்காந்துட்டான். அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன், என்னால் முடியாது, இனிமேல் நடக்க முடியாது, தண்ணி வேணும். அந்த அம்மா சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி கிடைக்கிற பார்த்து நீங்க இங்கேயே இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா தேடி அடைஞ்சு ஒரு ஊரை போய் சென்றடையும். அந்த ஊருக்கு போகிற போது இவன் இங்க உட்கார்ந்துருந்தவன் ஒரு மயக்க நிலையில பாதி மயக்கத்துக்கே போயிட்டான். அப்போ அந்த பகுதியில சில ஓநாய்கள் என்ன பண்ணுச்சு, இவனை கடிச்சு திங்க ஆரம்பிச்சு. இவனால எதிர்த்து எதுவும் பண்ண முடியல, ரொம்ப சோர்வுல இருக்கான்.
கொஞ்சம் கொஞ்சமா கடித்த ஓனாய் கூட்டங்கள் மொத்தமா அவனை குச்சி பிணாந்து குத்திக்க அது குத்துயிரும் குலையுற செத்தே போயிட்டான். இந்த அம்மா ஒரு மண் சட்டி மாதிரி ஒரு இதுல தண்ணியை கொண்டு வந்து பார்த்தா இவன் இறந்து கிடக்கிறான். என்ன நடக்கும்? அதே காட்சி தான். மாப்பிள்ளையும் தலையிலையும் அடித்து ஐயோ புருஷன் போயிட்டானேன்னு அழுகிற எல்லா காட்சிகளும் நடந்து செத்துட்டான். இது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்றது? இங்கே எரிச்சலான்னு முடிவு பண்ணி அவனை சிறை மூட்டுவதற்கு எல்லாம் தயாரிச்சு அதுக்கு நெருப்பு வேணும். ரொம்ப முக்கியமான அந்த காலகட்டத்தோட ஒப்பிட்டு அவர் சொல்றாரு, அப்படியான ஒரு நெருப்பு வேணும். திரும்பியும் ஊர்ல போய் நெருப்பு வாங்கிட்டு வரணும். நீங்க இது அப்படியே தமிழ்ச்செல்வனோட இன்னொரு புத்தகத்தோடய போய் சேர்க்க முடியும். நான் இந்த இடத்துல நெருப்போட நிறுத்துறேன். ஏன் இந்த இன்னொரு புத்தகத்தோட போய் சேர்க்கிறேன்னா, சாப்பாட்டு ராமனினுடைய கதை அந்த புத்தகத்தில் நெருப்பை பத்தி எழுதுவார். ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு வரி அழகா சொல்லுவார். மனிதன் சிக்குமுக்க கற்களை உரசி நெருப்பை கண்டுபிடித்து விட்டான் என்று சொல்கிறான். உண்மையில் அவன் நெருப்பை கண்டுபிடிக்கவில்லை, அதை கட்டுப்படுத்த தெரிந்திருந்தான். அவ்வளவு. அதுவரை கட்டுப்படுத்த தெரியாது நெருப்பை. கட்டுப்படுத்த தெரிந்ததே அவனுக்கு நெருப்பின் கண்டுபிடிப்பான ஒரு புரட்சியாக மாறியது. அப்போ இந்த சிலிண்டர் காலத்திற்கு முன்பாக இருக்கிற பல பேர் வீட்டுல விறகடுப்பு இருக்கும். அத அந்த சாப்பாட்டு ராமன் புத்தகத்தில் எழுதுவார். அந்த கங்கு எரிஞ்சு போன கங்கை பத்திரப்படுத்துவாங்க. இன்னொரு வீட்டுக்கு அடுப்பறிக்க தேவைப்படுதுன்னா அந்த கங்கை கொண்டு போகணும். அது கங்கு கரண்டின்னு ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க. இந்த கங்கு இந்த நெருப்பு அவர்களுக்கு புனிதமாகப்பட்டது. ஏன்னா அவர் உணவு அதுல இருந்து தான் தயாரிக்க முடியும். இப்ப இந்த கதைக்கு வாங்க. புருஷனை எரிக்கிறதுக்காக கங்கு கேட்டு நெருப்பு கேட்டு ஊருக்குள்ள போறா. அடுப்பெரிக்கிற கங்கை பிணம் எரிக்க கொடுப்பதா? கொடுக்கல. அவளு யாரையாட்டும் கெஞ்சி பாக்குறா, கிடைக்கல. கடைசியில அடுப்பெரிக்காத கங்கு வேறொரு கங்கு கொஞ்சம் கிடைச்சது. அதை கொண்டு வந்து புருஷனுக்கு சிறை மூட்டி நெருப்பு வைத்து எரித்து தானும் அந்த நெருப்பில் இழுத்து இறக்கிறார். அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாபம் பண்றான். இந்த ஊர்ல இனிமேல் பால் மரங்களே விளையாது, முளைக்காது, வளராது அப்படின்னு. இப்போ ஊர் மக்களுக்கு பின்னால் கனவுல வருது. அவ எந்தெல்லாம் கேள்விப்பட்டு போய் பார்க்கறக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஊர் மக்களுக்கு ஒரு பயம் வருது, கனவு வருது. அந்த கனவுல அவளுக்கு ஒரு கோயில் கட்டிடலாம்னு முடிவு பண்றாங்க. அப்படி கட்டப்பட்ட ஒரு கோயிலின் பெயர் மலடம்மாள் கோவில் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அந்த ஊருக்கு போய் கேட்டா இந்த கதையை அந்த மக்கள் நமக்கு சொல்லுவாங்க. இப்ப நான் முதல்ல சொன்னதை புரிஞ்சுக்குங்க. சமூகம் நமக்கு ஒரு கதை சொல்லி கொடுக்கிறது. அந்த கதையை அவர் கேட்டுட்டார். பிரித்து பார்க்க வேண்டிய சல்லடை வேலையை செய்யணும். இந்த கதையை உள்வாங்கிறார். உள்வாங்கிட்டு அதை எப்படி கொடுக்கிறார்? இது 3 விஷயங்களை நீங்க பாருங்க. ஒண்ணு, அந்த அம்மா நெருப்பு கேட்டு யாரும் கொடுக்கல. மக்களுக்கு ஒரு கனவு வருது. அது மக்களினுடைய குற்ற உணர்வு. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குற்ற உணர்வுகளை நீங்க வீடியோல சில இடங்கள்ல பார்த்துருப்பீங்கல்ல. அது நீங்க வீடியோல பார்க்க முடிஞ்சு அன்னைக்கு மக்கள் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வரும் மனிதர்களுக்கு வந்துச்சு. இதுக்கு கோயில் கட்டலாம். அது என்ன மலடம்மாள்? அது ஏன் மரம் பால் மரம் இல்லை அப்படின்னா, அன்றைக்கு கணவன் இறந்த பின்பு இன்னொரு பெண் இன்னொரு கணவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்ப அவளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அவள் சமூகத்தில் மலடி தான். அப்படிதான் இருக்க முடியும். அதனால் அவள் மலடி, அவளை மலடி தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தில் ஒரு வரி ரொம்ப பிடிச்ச வரியா இருந்தது. தொடர் இன்றைக்கு பொருந்துமா இல்ல கொஞ்சம் காலத்துக்கு முன்பு பொருந்துமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்க பிரிந்து போன விஷயங்களை எல்லாம் புனிதப்படுத்த வேண்டும் என்றால் அம்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். மலடி அப்படிங்கிற ஒன்றை மலடம்மா என்று மாற்றிவிட்டால் அது தெய்வத்திற்கு இணையாக மாறிவிடும். நீங்க இது அப்படியே கண்ணகியோட பொருத்தி பாருங்க. பின்னால் சிலம்பை பற்றிய ஆய்வுகள்ல இது ஒண்ணு இருக்கும். கண்ணகி வந்து மதுரை இருக்கும்போது தன்னுடைய மார்பை அறுத்து எரிந்து தீ மூட்டினார். கோபத்தில் அப்படிதான் இருந்தார். ஏன் மார்பு எரியணும்? கையை வெட்டி எரிய வேண்டியதான, முடிய வெட்டி எரிய வேண்டியதானா? கோவலன் இறந்து போயிட்டான். இனிமேல் தனக்கு குழந்தை பாக்கியம் இருக்க போவதில்லை. அதனால் தனக்கு தேவையில்லாத உறுப்பாக மாறப்போகிறது. இதை குறியீடாக காட்டுவதற்காகவே தூக்கி எரிந்து எரிப்பிடலாம். ஒரு குறியீடா நம்ம பின்னாடி ஆய்வுல பார்த்தோம். இப்போ மலடம்மாள் கதையிலும் அவள் மலடி என்பதனால் அவள் மீண்டும் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதனால் மலடம்மா என்று சொன்னாங்க. இதெல்லாம்
மூணாவது ரொம்ப முக்கியமானது, அதுதான் ஆய்வினுடைய மிக முக்கியமான சொல்லாடலாக இருக்கிறது. என்னன்னா, அந்த பெண் உடன்கட்டை ஏறினால் அன்றைய சமூகத்தை பிரதிபலிக்கிறது. உடன்கட்டை ஏறுவதுங்கிறது கணவனை இழந்தவளுக்கு காட்டுவது இல் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அன்றைக்கு இருந்தது. அதனால் உடன்கட்டை ஏறினால் இதோட நிறுத்தினா அவரும் ஒரு சாதாரண எழுத்தாளர். அடுத்த வரி என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா, கொண்டாட்டி செத்து போய் உடன்கட்டை ஏறினேன்னு எந்த சாமியாவது கடவுளா உண்டா? படைப்பாளன் சரி தவறு எது என்பதை உள்வாங்கி இந்த சமூகத்திற்கான ஃபில்டர் வேலையை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், இன்றைக்கு இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ கற்றுக் கொடுத்திருக்கு. அவர்களுடைய மொழியும் அவர்களுடைய நடையும் நமக்கு புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னமும் தமிழ் செல்வன் தோழர்களுக்கு வேலை நிறைய இருக்கிறது. எங்கள் தலைமுறையை வழிகாட்டக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். விருதுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.